ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இப்போ ஒரு வாரமாக வந்து கொஞ்சம் வீடியோ போடல. எல்லாருமே என்ன வீடியோ போடல அப்படின்னு நினச்சிருப்பீங்க. நான் வந்து ஆடி மாதம் இல்லையா, எங்கள் அம்மா ஊரில் கோவில் திருவிழா. அது வந்து எப்போவும் ரெகுலராலாம் வராது. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் வரும். இந்த தடவை ரொம்ப நாளாயிடுச்சு, 6 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்திருந்தது. அதனால நிறைய எல்லாருமே போயிருந்தோம். துர்க்கை அம்மன் கோவில், துர்க்கை அம்மன் தான் அங்கே வந்து சுவாமி. ஆனால் அந்த கோவிலில் வந்து எந்த வீடியோவோ எந்த ஃபோட்டோவோ எதுவுமே எடுக்கக்கூடாது. அந்த சுவாமி வந்து துர்க்கை அம்மன். இந்த தடவை வந்து 6 வருஷம் கழித்து வந்தது. அதனால் எல்லாருமே அங்கே போயிருந்தோம். அந்த கோவிலில் வந்து 11 ஊரை வந்து சேர்ந்தவங்க சேர்ந்து கும்பிடுவாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனால் நிறைய பேர் எங்கெங்கே வெளிநாட்டில் இருந்தால் கூட வந்துடுவாங்க. நானும் வந்து எங்கள் அம்மா வீட்டு கோயிலுங்கிறதுனால, நான் அந்த கோவிலோட பிறந்த பெண் பிள்ளைங்கிறதுனால நானும் போயிருந்தேன். வந்து ரொம்ப நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதை விட என்ன சந்தோஷமான விஷயம்னா, என்னை வந்து அடையாளம் தெரிஞ்சிட்டு எல்லாருமே ரொம்ப வந்து என்கிட்ட பேசினாங்க. அங்கே வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது, நானும் எடுக்கலை. அங்கே வந்து நான் ஃபோனே தொடலை. அப்புறம் எல்லோரும் நல்லா பேசினாங்க. உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குனாங்க. ஒருத்தங்க துபாயிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களும் ரெகுலராக பார்ப்பாங்களாம். அவங்க பையன் வந்து கனடாவில் இருக்கானா, அந்த பையனும் வந்திருந்தான். அவனுக்கும் என்னோடய வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொருத்தங்க வந்து திருச்சியில் இருக்கேன், உங்கள் சாம்பார் பொடியெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது, வாங்கி பார்த்துட்டு என் பொண்ணுக்கும் நான் வாங்கி அனுப்புகிறேன் அப்படின்லாம் எல்லோரும் சொன்னாங்க. எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதெல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருக்கும் எப்படி நன்றி சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. அதுக்காக சரி ஒரு வீடியோவாக எடுத்து உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். என்னை வந்து வாழ்த்திய எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸு. இன்னும் வந்து நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னென்ன ரெசிபீஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜாக போட்டிங்கன்னா கூட நான் பார்த்துட்டு உங்களுக்காக செஞ்சு நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அளவுகளெல்லாம் சரியாக இருக்குது, உங்களோட ரெசிபீஸ் வந்து பண்ணினோன்னா கரெக்டாக வருது. இன்னொருத்தங்க சொன்னாங்க, எங்கள் அம்மா கூட நான் இப்போல்லாம் கேட்குறதே இல்லை, உங்களோட சமையலை பார்த்து தான் நான் இப்போ சமைக்கிறேன்னு. அப்புறம் வந்து நான் லஞ்ச் காம்போஸ் எல்லாம் போடுறேன் இல்லையா, அதை பார்த்துட்டு ஒரு சின்ன பொண்ணு தான் வந்து சொன்னா. பேரெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க, மறந்துட்டேன், சாரி. நிறைய அந்த லஞ்ச் காம்போஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அது எல்லாம் எங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்குது டக்குன்னு சமைக்கிறதுக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி லஞ்ச் காம்போஸ் எல்லாம் இன்னும் வர வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு சின்ன பையன் 6 வயசு இருக்கும். அந்த பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட போய், நீ வீடியோஸ் எல்லாம் நிறையா பார்ப்பே இல்லை, அவங்க வந்திருக்காங்க, நீ அவங்கக்கிட்ட போய் பேசு அப்படின்னு சொன்னான். அவள் சொன்னாலாம், அவங்க நம்ம சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தா எங்கள் சித்தப்பா மருமக தான் அவள், சித்தப்பா பேரன். அப்புறம் நான் கூப்பிட்டு சொன்னேன், நான் உனக்கு அத்தை தாண்டா, நான் வந்து யூடியூப் இல்லை அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி குட்டி பிள்ளைங்கள்லாம் வந்து என்னைய சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இன்னொரு பையன் 10 வயசு பையன், நான் சாமி கும்பிட்டுட்டே இருக்கிறச்சு அவங்க அம்மா கிட்ட வந்து சொன்னானா, நீ வந்து பார்த்துலாம் செய்வே இல்லை, அவங்க வந்திருக்காங்க, தினமும் பார்ப்பே இல்லை, ஏன் பேசுகிறதுக்கு வெக்கப்படுற, போய் பேசு அப்படின்னு அந்த பையன் சொன்னானா. அப்புறம் அவங்க அம்மா வந்து அவன் பையன் சொல்லி என்கிட்ட வந்து பேசினாங்க. பேசி உங்கள் வெள்ளை பணியாரம் செஞ்சேன், அந்த சட்னியும் செஞ்சேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க ஊர் கூட மகிபாலன்பட்டின்னு சொன்னாங்க. அது மாதிரி இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து என்னை பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அம்மாக்களை விட பிள்ளைகள்கிட்ட போய் நான் நிறைய ரீச் ஆகிருக்கேங்கிறத நினச்சா எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் தொடர்ந்து பாருங்கள். என்னென்ன ரெசிபீஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வேணாலும் சொல்லுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமில் மெசேஜை போட்டிங்கன்னா நான் டக்குன்னு கூட பார்த்துருவேன்.
உங்கள் எல்லாருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது நன்றிகள் தான். ஏன்னா அங்கே வந்து ஒவ்வொருத்தரும் என்னை சொல்கிறது, எனக்கு என்ன அவார்டு கிடச்சிருந்தா கூட அந்தளவு நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். தினம் அத்தனை பேர் பார்த்து என்கிட்ட பேசி எல்லாரும் என்னை வந்து என்கிட்ட வந்து பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த 4 நாளும் நீங்கள் எல்லோரும் என்னை பார்த்து உங்களுடைய ரெசிபீஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னது தான் எனக்கு கிடைச்ச பெரிய அவார்டாக நான் நினைக்கிறேன். இந்த கோவில்லையே பால் மாணிக்கம்னு சொல்லிட்டு யூஎஸில் இருக்காங்க இல்லையா டாக்டர், அவங்களையும் வந்து பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் வந்து ஹெல்த்து சம்மந்தமான நிறைய ரீல்ஸு யூடியூப் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களையும் பார்த்து பேசினேன். என் பையன்தான் வந்து அவரை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே. அங்கே அவரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அந்த கோயிலை சேர்ந்தவர் அவர் அப்படிங்கிறத நினைக்கிறச்ச எனக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் சேர்ந்து வெளியில் தான் வந்து சாப்பிட்ற இடத்துல தான் அவரை பார்த்தோம். அப்போ ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் எல்லோரும் சேர்ந்து. அப்புறம் அவரும் வந்து நீங்கள் இப்படிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சில ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். அன்னம்ஸ் ரெசிபீஸ் ஷாப்பில் மாத்திரம்தான் எங்களோட பாத்திரங்கள், எங்களோட மசாலாஸ் எல்லாம் கிடைக்கும். நாங்கள் வேறு யாருக்குமே கொடுக்கறதில்ல. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறையா இந்த மாதிரி அன்னம்ஸ்ன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் எங்கள் லோகோ இருக்கும். கால் பண்ணி நான் வீடியோஸில் கொடுக்குறேன் இல்லையா, அந்த நம்பரில் மாத்திரம்தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு தான் அந்த நம்பரை நான் கீழே வந்து போட்டிருக்கோம், எங்கள் பிஸ்னஸ் இதுன்னு. ஏன்னா நாங்கள் எல்லா பாத்திரங்களும் இல்லை, நாங்கள் வந்து நல்ல பிராண்டட் பாத்திரம், நல்ல கம்பெனி, நல்ல பொருட்களாக தான் எங்கள் ஷாப்பில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் அதை மாத்திரம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா நாங்கள் வேறு யார்கிட்டையுமே நாங்கள் கொடுக்கல, சப்ளையும் பண்ணலை. அதனால் அதை மாத்திரம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு, அன்னம்ஸ்ன்னு சொன்னால் வேறு யாரோலாம் எடுக்கிறாங்கன்னு. அதுக்காக தான் நான் வந்து இதை சொல்லிடுறேன். நிறைய பேர் என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட்டில் டவுட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. சில சமயம் என்னால் ஃப்ரீயாக இருந்தேன்னா டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிடுறேன். சிலருக்கு அப்படியுமே டவுட்ஸ் இருக்குது, அதனால் அதெல்லாம் கிளியர் பண்ண முடியல. நீங்கள் லைவாக குக்கிங் கிளாஸ் எடுக்க முடியுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி குக்கிங் கிளாஸ் வேணும்னு, நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்னை அங்கே பார்த்து பேசினதுனால எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். நிறைய வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸில் போட்டுட்ருக்கேன். யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் போடுறேன், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயும் போடுறேன். அதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் வந்து ரெகுலராகவே வந்துட்டுருக்கு. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இதே மாதிரி சப்போர்ட் நீங்கள் எப்போவுமே கொடுக்கணும். தேங்க்யூ.